இந்த ஒரு கீரைய பச்சை வைரம் அப்படின்னு சொல்றாங்க. வைரம் கூட சில பேருக்கு ஒத்துக்கும் ஒத்துக்காது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த கீரை ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்ல முடியாது. இதுல அவ்வளவு நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டில் நீங்க ஏதாவது மாத்திரை மருந்து எடுத்துட்டு இருக்கீங்க, டாக்டர் இந்த கீரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ற பட்சத்துல நீங்க அதை எடுத்துக்க வேணாம். சோ ஒரு பச்சை வைரத்தை பத்தி தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. இந்த கீரை கிடைக்கலனாலும் இந்த கீரையை கிடைக்கும் போது பொடி பண்ணியாவது வச்சுக்கிட்டு சாதத்துல கலந்து சாப்பிடுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன கீரை அப்படின்னு பாத்தீங்கன்னா காசினி கீரை. இது கடவுளுடைய வரம், பச்சை வைரம் அப்படின்லாம் இதுக்கு பெயர் வச்சிருக்காங்க. இந்த கீரையில விட்டமின் ஏ, பி, சி எல்லாமே இருக்கு. அதோட தாது உப்புகள், கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்துமேவும் நிறைஞ்சிருக்கு. இதை தவிர இன்சுலின், லாக்டுசின், குமாரின், சாப்போனின், டானின், பிளாவனாய்ட்ஸ், ஆல்கலாய்ட்ஸ் எல்லாமே அதிகமா நிறைஞ்சிருக்கான். சோ வாரம் 2 முறையாவது இந்த காசினி கீரையை சாப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒருவேளை உங்களுக்கு அவ்வளவு கிடைக்கல அப்படின்னாக்கா கிடைக்கும் பொழுது அதை பொடி பண்ணி வச்சுக்கிட்டு சாதத்துல அந்த பொடியை போட்டு நெய் ஊத்தி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காசினி கீரையை நீங்க தொடர்ந்து சாப்பிட்டு வரும்பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் உங்க உடல்ல விளையும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்பர் 1, யூரிக் அமிலத்தை இது கட்டுப்படுத்துமா. உடல்ல அதிகமா உருவாகக்கூடிய இந்த யூரிக் அமிலத்தை கட்டுப்படுத்தி இது உங்க உடலை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கும். அண்ட் ஆல்சோ பித்தப்பையில இருக்கக்கூடிய கோளாறுகளையுமே இது சரி பண்ணுது, உங்க பற்களையுமே உறுதிப்படுத்துது. ஆண்களுடைய விந்தணு உற்பத்திக்கும் பெண்களுடைய வெள்ளைப்படுதல் பிரச்சனைக்குமே இந்த காசினி கீரை ஒரு சிறந்த மருந்தா இருக்கு. அதிக உதிரப்போக்கு இருக்கு அப்படின்னாலும் இந்த காசினி கீரை ஒரு சிறந்த மருந்து அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த காசினி கீரையுடைய பொடியை தேன்ல கலந்து 21 நாட்கள் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா வெள்ளைப்படுதல் நிற்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை தாண்டி நம்பர் 2 காசினி கீரையுடைய நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய 3 முக்கிய உறுப்புகளுக்கு இது பலத்தை கொடுக்குது. ஒன்னு சிறுநீரகம், இன்னொன்னு இதயம், இன்னொன்னு கல்லீரல். சோ இந்த காசினி கீரையில சீரகம் மற்றும் மஞ்சள் சேர்த்து குடித்துட்டு வர கல்லீரலுடைய வீக்கம் குறையுமா. சிறுநீரகத்துல இருக்கக்கூடிய கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடிய சக்தியும் இந்த காசினி கீரைக்கு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்து இதை சாப்பிட்டு வர சிறுநீரகத்துல கற்களுமேவும் சேராதான். நம்பர் 3, இன்சுலினை சுரக்க வைக்கக்கூடியது இந்த காசினி கீரையா. அதனாலதான் நீரிழிவு நோயாளிகள் இதை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா நீரிழிவு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 4, நீண்ட கால புண்கள் இருந்துச்சுன்னா இந்த காசினி கீரையை அரைச்சு 10 மாதிரி போட்டு கட்டுனா அந்த புண்கள் எல்லாமே பழுத்து உடைஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கீரையுடைய சாற்ற கூட வெறுமனே புண்கள் மேல தடவி வரலாம். அந்த அஜீரண கோளாறுகள் இருக்கிறவங்களுமே இந்த காசினி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வரலாமா. இரும்பு சத்து இதுல அதிகமா இருக்கிறதுனால உங்க உடல்ல ரத்த சோகை பிரச்சனையுமே நெருங்குறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற நீரும் வெளியேறுமா. இந்த காசினி கீரையுடைய பொடியை தினமும் நைட்டு வெந்நீர்ல கலந்து சாப்பிட்டு வர உடல் எடையும் குறையும் அப்படின்னு சொல்றாங்க. உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளும் குறையுமா. இதனாலதான் இந்த காசினி கீரையை கடவுள்கிட்ட இருந்து நமக்கு கிடைச்ச வரோம் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்றதா குறிப்பிட்டிருக்கிறாங்க. சோ இந்த காசினி கீரையை உங்க மருத்துவர்களுடைய ஆலோசனையின்படி நீங்க ஒருவேளை எடுத்துக்க கூடாதுன்னா எடுத்துக்காதீங்க. மத்தபடி இந்த கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர உடலுக்கு இவ்வளவு நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.